இங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூல்ல இருக்க கேண்டீன்ல சாப்பிடலான்ட்டு போயிருப்பாங்க. இப்போ ஏதோ ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி ஒவ்வொரு ஷெஃப்பும் வந்து சமைச்சு வச்சிருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து டேஸ்ட் பார்ப்பாங்க. இப்போ யார் செஞ்சது நல்லா இருக்கோ அவங்களுக்கு வந்து அவங்க பக்கத்துல ஒரு பிளேட் வச்சிருப்பாங்க. வேர்க்கடலைங்க நிறைய குட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு வேர்க்கடலையே அந்த ஷெஃபோட பிளேட் பக்கத்துல வைப்பாங்க. இந்த மாதிரி அங்கே நிறைய ஷெஃபுங்க சமைச்சு தான் வச்சிருப்பாங்க. யாரோட பிளேட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு நிறைய வேர்க்கடலை இருக்கோ அவங்க தான் வந்து இந்த காம்படிஷனோட வின்னர். ஸ்கூல் கேண்டீனோட கான்ட்ராக்டே அவங்க கிட்டே தான் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஸ்கூல் கேண்டீனோட கான்ட்ராக்டை வந்துட்டு டீச்சர்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் முடிவு பண்ணல, ஸ்டூடெண்ட்ஸே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. எதனால இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து பிடி பீரியட்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவா. இன்னொரு பையனும் வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான். நம்ம கொடுத்த அதிகமான ஒர்க் அவுட்ஸ்னால தான் வந்துட்டு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு பிடி டீச்சரும் அவசர அவசரமா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. பின்னாடியே இன்னும் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வாமிட் எடுத்து மயங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருப்பாங்க. டாக்டர் கிட்ட என்ன ஆச்சு, ஏன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திடீர்னு மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னு கேட்கிறப்போ எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு காலைல என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கிறப்போ கேண்டீன்ல தான் சாப்பிட்டோம், அந்த ஒரு பாட்டி இருப்பாங்களே அவங்க சமைச்சு கொடுத்தது தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த டீச்சர் இந்த சாப்பாடெல்லாம் ஸ்டூடெண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் மயங்கி கீழே விழுறாங்க, அவங்க எப்படி தான் செய்யறாங்க, என்ன ஆகியிருக்கு அப்படின்றத நேரில் நம்ம போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போவாங்க. போயிட்டு பார்த்தா கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாம தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. உருளைக்கிழங்குலாம் வந்து பல நாள் ஆகியிருக்கும் போல இருக்கு. உருளைக்கிழங்குல இருந்து ஒரு செடியே வெளியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து பழைய பொருள்களெல்லாம் யூஸ் பண்ணி இஷ்டத்துக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாட்டி வந்து நான் எந்த தப்புமே பண்ணல, தேவையில்லாம என் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து கதறி அழுதுட்டே தான் இருப்பாங்க. இப்போ அவங்கள எடுத்துட்டு வேற ஒரு ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரின்சிபலும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஸ்டூடெண்ட் சாப்பிட போற சாப்பாடு தானே, அதனால எது நல்லா இருக்கோ அதை அவங்களே முடிவு பண்ணி எடுக்கட்டும் அப்படின்ட்டு இந்த பிடி டீச்சரும் சொல்லுவாங்க. அதனால நிறைய ஷெஃப்ங்களை வர வச்சுட்டு எல்லா ஷெஃப்க்கும் ஒரே இன்கிரீடியன்ஸ் தான் கொடுத்துருவாங்க, ஒரே டிஷ்ஷை தான் சமைக்க சொல்லுவாங்க. அந்த இன்கிரீடியன்ஸை வச்சு யார் வந்து ரொம்ப டேஸ்டா சமைக்கிறாங்களோ அவங்களோட பிளேட் பக்கத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டு ஒரு வேர்க்கடலை வைப்பாங்க. யாரோட தட்டில் அதிகமான வேர்க்கடலை இருக்கோ அவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் போகும். இப்போ இங்க வந்துட்டு ஒரு ஷெஃபோட பிளேட்ல அதிகமான வேர்க்கடலை இருக்கும், அவருக்கு தான் கான்ட்ராக்டும் போயிடும். அன்னிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப டேஸ்டான சாப்பாடு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடும் அவங்க தேர்ந்தெடுத்த சாப்பாடே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க.